ஜூன் 30 ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் திருத்தூதர்களின் சீடர்கள். யூதர்களாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள்தான் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். அக்காலத்தில் ரோமையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். கிபி 64ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் ரோமை பேரரசன் நீரோ தனது அரண்மனையை பெரிதாக்கும் நோக்கில் ரோமை நகரின் பெரும் பகுதியை தீயிலிட்டு கொளுத்தி அப்பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தினார். இதன் காரணமாக ரோமை மக்கள் வெகுண்டெழுந்து கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கும் நாய்களுக்கும் இரையாக்கினார்கள். சிலரை சிலுவையில் அறைந்து தீயிட்டு கொளுத்தி கொன்றார்கள். நீரோ பேரரசனின் தோட்டத்தில் கொலோசியம் என்ற இடத்தில் இச்சம்பவம் பேரரசனின் ஆதரவாளர்கள் பலரும் பார்த்து மகிழும் வண்ணம் மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டது. 9 நாட்கள் நீடித்த இந்த சம்பவம்தான் உலகில் இதுவரை நடைபெற்ற கொடூர சம்பவங்களில் மிக கொடுமையானது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதன் அடிப்படையில் இந்த படுகொலைகள் உலகெங்கும் கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறது. 1969ஆம் ஆண்டு முதல் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழா ஜூன் மாதம் 30ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழாவை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்த மறைசாட்சிகளின் வழி நடந்திட, அவர்கள் வழியாக இறையருள் பெற்றிட ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கை தடுமாறும் பொழுது மீண்டும் அதே நம்மளுடைய தடத்திற்கு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அடுத்ததாக. அடுத்தது என்னன்னா, இந்த தடம் புரளுகின்ற பொழுது அவரோட மெஸ்ஸியோட லைஃப்ல நடந்தப்போ அவர்கிட்ட கேட்டு நீங்க எப்படி திரும்ப ட்ராக்குக்கு நீங்க எப்படி உங்களுடைய திரும்ப தயார் செய்து கொண்டீங்க அப்படிங்கிறப்போ அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணணும், அது போல நான் ஸ்டார்ட் பண்ண திரும்பவும் நான் பெரிய ஆளாக வரணும் அப்படிலாம் நான் என்ன பண்ணல, தொடங்கவில்லை. ஃப்ரம் அகெயின் ஐ எம் ஸ்டார்ட் வித் 0 அப்படிங்கிறதான் அவர் சொன்ன விஷயம். ஸோ அப்போ மீண்டும் அந்த தொடக்கத்திலிருந்து தொடங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசீலனை செய்ய முடியும், அதை சிந்தித்து பார்க்க முடியும், அதை திருத்தி கொண்டு ஓகே இதுல தான் நமக்கு மிஸ் ஆச்சு, அப்போ இதுல இன்னும் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்டார்ட் வித் ஸ்மால், சின்ன நிலையில இருந்து சில நேரங்களில் கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிசினஸ் லாஸ் ஆகி திரும்ப என்ன பண்ணிருக்கோம், திரும்ப நான் மீண்டும் நான் கோடிகளில் தான் நான் என்னுடைய தொடங்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு நீங்க வெயிட் பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கு இப்படி பட்ட நாள் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதற்கு மாபெரும் மற்றொரு உதாரணம் நம்முடைய ஹோண்டா நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனர். அவரை பத்தி பேசுறப்போ எல்லாமே அவருக்கு அடி மேல அடி விழுகின்ற பொழுது மீண்டும் தொடக்கத்துல இருந்து என்ன பண்ணாரு, தொடங்கினார், சின்ன சின்னதா என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கை தடம் புரளுகின்ற பொழுது, சரியான ட்ராக்ல போகல அப்படிங்கறத நம்ம நினைக்கிற பொழுது மீண்டும் அதை சரி செய்ய வேண்டுமே ஆனால் நம்ம சின்னதுல இருந்து தொடங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், கற்றுக்கொள்வோம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவரது அன்றாட மாலை உலா வேளையில் கடை தெரு பக்கமாக தவறாமல் போவார். நவநாகரீக பொருள்களை எல்லாம் பக்குவமாக பார்வையிடுவார். விலையெல்லாம் விடாமல் விசாரிப்பார். விசாரித்து விட்டு வீடு திரும்புவார். இப்படியே தவறாமல் வருவார். அனுதினமும் செய்வார். கவனித்த கடைக்காரர் ஒரு நாள் கேட்டுவிட்டார், விற்பனைக்கு வந்திருக்கும் புத்தம் புதிய பொருள்களை எல்லாம் இவ்வளவு ஆர்வமாக விலாவாரியாக பார்வையிடுகிறீர்கள், விலை விசாரிக்கிறீர்கள், ஆனால் எதையும் வாங்காமலேயே போய்கொண்டிருக்கிறீர்களே, பிறகு ஏன் இப்படி தவறாமல் வருகிறீர்கள், அனுதினமும் விசாரிக்கிறீர்கள்? அதற்கு சொன்னதாம் அந்த கிரேக்க தத்துவ சாக்ரட்டிசியம்,
எதெல்லாம் இல்லாமல் என் வாழ்வை நான் நிறைவாக கோலாகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளத்தான். வாங்கி பரப்பி பரப்பி காட்ட அது உன் வீடா இல்லை பல்பொருள் அங்காடியா? மனித தேவைகளின் உச்சக்கட்ட நிறைவு அவன் 6 அடி நிலத்தில் அடங்கி கிடக்கையிலே. அடுத்தவரை திருப்திப்படுத்துவதுதான் திருப்தி என்று வாழ்பவரால் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. உங்களுக்குத்தான் தெரியுமே, நிலத்தில் வரும் களைகள் பெரிய மரங்களாவதும் இல்லை, ஆன்மாவில் விழும் அற்ப ஆசைகள் பெருவெற்றியை தருகிறதும் இல்லை. வேண்டும் என்ற மனம் விரிந்து கொண்டே போகிறது, போதும் என்ற மனம் பிணமானாலும் விடுகிறதில்லை. இது கவிஞர் கண்ணதாசன் வரிகள். இதயத்தை எண்ணம் வெல்லம், இளமையை முதுமை வெல்லம், ஆசையை காலம் வெல்லம், மதியினை விதி வெல்லம், வாழ்க்கையை கனவு வெல்லம். வதைபட்ட நிலையில் மிகவும் திருப்தியாய் மனிதனை மரணமே வெல்லும். மறவாதே மனமே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தடம் புரளுகின்ற பொழுது நாம் மீண்டும் தடத்திற்கு வர செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததாக. கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல வந்து தடம் புரண்டு விட்டது அப்படின்னா இது கூட ஒரு காரணமா இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுடைய பயணங்களில் நம்மளுடைய கவன சிதறல். ஸோ அப்படிப்பட்ட அந்த கவன சிதறலை நம்ம எப்போ அதை எலிமினேட் பண்ண கத்துக்கிறோமோ அப்போ நம்மளுடைய தடம் மறுபடியும் மாற்றி அமைக்கப்படும். கண்டிப்பாக அந்த கவனச்சிதறல் எதில் நான் கவனத்தை விட்டதுனால இங்கே நான் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் என்ன பண்ணிருப்பேன், செலுத்தாமல் போயிருப்பேன். அப்போ என்ன பண்ணிருக்கு, டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன நமக்கே நல்லா தெரியும். இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ண விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லணும்லாம் இல்லை. நாம போயிட்டே இருக்கிற ட்ராக்ல ஏதோ அப்படி அங்கிட்ட அந்த பக்கம் பார்வை என்ன பண்ணிருக்கோம், மாறி போயிருக்கும். அதனால நம்முடைய தடம் என்பது மாறி இருக்கும். அப்போ அதை நான் கண்டறிந்து அதை என் வாழ்விலிருந்து நான் நீக்கி விடுகின்ற பொழுது நாம் என்ன பண்ண, இந்த ராக்கெட் மேலே போகிறப்போ அது விரைவாக செல்வதற்கு அந்த எரிபொருள் எதெல்லாம் தீர்க்கிறதோ எதெல்லாம் தேவையில்லாத பார்ட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது என்ன பண்ணும், தேவைப்படும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், அது கழட்டி விட ஆரம்பிச்சிடும். சேட்டலைட் போய் கரெக்டாக கொண்டு போய் அதை ரீச் பண்ணுறதுக்கு அது அதுவாகவே என்ன பண்ணுறோம், கழட்டி விட ஆரம்பிச்சிடும். அப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் எனக்கு கவன சிதறல்களை ஏற்படுத்துகிறதோ அதையும் நாம் கழட்டி விட கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். விஜய் பார்த்து பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவருடைய தலைமை பண்புகளையும் நாம் தொடர்ந்து இறை மொழியின் ஒளியில் சிந்தித்து வருகின்றோம். இன்று இயேசுவின் தன் திறனாய்வு என்பது மிகச்சிறந்த தலைமை பண்பு. ஒரு சில தலைவரிடம் மட்டுமே காணுகின்ற அரிய பண்பு. தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு ஆர்வம், ஒரு பண்பு, தன் திறனாய்வு. இயேசு அதை செய்தார். மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு பிலிப்பி செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஆக என்னை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க என்பதை அவர் அறிய விரும்பினார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இயேசு கேட்கிறார். 16-15 வாசிக்கிறோம், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள். இந்த 2 கேள்விகளுக்கும் இந்த 2 தன் திறனாய்வுகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள், ஜென்ரல் இம்ப்ரெஷன் ஆஃப் த பீப்புள், அது தேவையானது. அதைவிட மேலானது, அதைவிட முக்கியமானது, என்னோடு வாழ்கின்ற இந்த 3 ஆண்டுகளும் என்னோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. ஆகவேதான் இயேசு இறைமகனாக மட்டுமல்ல, தலை சிறந்த ஆளுமையாக நம் முன் கம்பீரமாக நிற்கின்றார். நல்ல தலைவர்கள், நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்கின்றவர்கள், தங்களோடு பணியாற்றுபவர்களிடமிருந்து திறனாய்வை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மையே நாம் ஆய்வு செய்வோமாக. நம்முடைய பணித்தளங்களில், நம்முடைய நிறுவனங்களில், நாம் வாழுகின்ற பணியாற்றுகிற இடங்கள், ஏன் நம்முடைய குடும்பங்களில் கணவரை பற்றி மனைவி என்ன நினைக்கிறார், மனைவியை பற்றி கணவர் என்ன நினைக்கிறார், பெற்றோரை பற்றி பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் நமக்கு தெரியுமா? பல இல்லங்களில், பல குடும்பங்களில் இது நடப்பதே இல்லை. சில வீடுகளில் மனைவி கணவருடைய துன்புறுத்தல் தாழாமல் இரவு நேரங்களில் கண்ணீர் விட்டு அழுகிறார். கணவருக்கு அது தெரியாது. கணவருடைய சொற்கள் மனைவியை புண்படுத்துகின்றன. அவர் மனம் நொந்து போய் இருக்கிறார். கணவருக்கு தெரியாது. சில நிலைகளில் பிள்ளைகளுக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாமல் அந்த தாய் ரகசியமாக அழுது தன்னுடைய துன்பத்தை ஆற்றிக்கொள்கிறார்.
இவையெல்லாம் நம்முடைய வீடுகளில் நடைபெறுகின்றன. நாம் அறியாமையில் இருக்கின்றோம். விழிப்புணர்வு பெற வேண்டும். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ எஸ் என்ற நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கை தடம் மாறும் பொழுது அந்த தடத்தை நம்ம வந்து மறுபடியும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பரிசீலனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ஸோ அடுத்ததான் நான் மீண்டும் என்னுடைய தடத்தை சரி செய்து கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு செட்பேக், ஏதோ ஒரு பின்னோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் என்பது என் லைஃப்ல இருக்கு. நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நின்ன இடத்துல இருந்தே தாண்டிடணும், நின்ன இடத்துல இருந்தே ஓடிடணும். நான் ஒரு நிலை கூட என்ன பண்ணிடக்கூடாது, பின்னாடி வந்துடக்கூடாது. இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கிறோம், சந்தோஷம், நம்ம வீட்டில் உள்ள சொந்தக்காரெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு அந்த காரை வந்து விற்க வேண்டிய ஒரு சூழல் வருது, இல்லை ஒரு பண நெருக்கடி வருது. அது விற்றோம் அப்படின்னா அந்த நெருக்கடி என்ன பண்ணிடலாம், சரி செஞ்சிடலாம். அப்படிங்கிறப்ப நம்முடைய மனது என்ன பண்ணான்னா ஏற்றுக்கொள்ளாது. இடம் ஒரு கொடுக்க கௌரவம் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு போலியான தோற்றத்தை பிம்பத்தை எடுத்துக்கொண்டு வந்துட்டு, நான் கார் வாங்கினேன் எங்க வீட்டில் முதல்ல, நான் இப்போ நான் வித்துட்டேன் அப்படின்னா எங்க வீட்டு ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன நடப்பாங்க, என்ன சொல்லுவாங்க பின்னோக்கி செல்வது அப்படின்னு நினைத்தாலே அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஒரு அதிகப்படியான நீளத்தை தாண்ட வேண்டும், அதிகப்படியான உயரத்தை தாண்ட வேண்டும்னா எவ்வளவு தூரம் பின்னாடி இருந்து ஓடி வரோம் அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 8 அடி நாம் முன்னோக்கி செல்வதற்கு ஒரு 2 அடியோ 4 அடியோ பின்னோக்கி வரதால் தப்பே கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான டீட்டெயில் ஆகக்கூடிய நேரத்தில் தடம் புரளக்கூடிய அந்த சூழலில் நாம செய்ய வேண்டிய செயல், ஓகே நான் தடம் புரட்டேன், என்ன ஊர் போய் எவன் என்ன பேசிட்டு போறாரு, அதை பத்தி கவலை கிடையாது. இன்னும் கூட நான் 2 ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறேன், பின்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், வந்துக்கிறேன். வந்த பிறகு என்னால் முன்னோக்கி இன்னும் வீரியத்தோட என்ன பண்ண செய்ய முடியும். அதை நான் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா.